எங்கே எங்கே வெளிச்சம் இல்லையோ அங்கே இருள் இருக்கிறது. எங்கே இருள் இருக்கிறதோ அங்கே எங்கே வெளிச்சம் இல்லையோ அங்கே இருள் இருக்கிறது. எங்கே வெளிச்சம் இருக்கிறதோ அங்கே இருள் விலகி இருக்கிறது. விலகி இருக்கிறது. தேவனுடைய பார்வையில பொல்லாப்பானதை செய்தான் செய்தான் செய்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் முகத்தை விலக்கினார், பாபிலோனியன் வந்து பிடிக்கிறான். அந்த இருள் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். திருடன் எதற்காக காத்திருக்கிறான்? எப்பொழுது இருள் உண்டாகும் என்று காத்திருக்கிறான். எப்பொழுது எல்லாரும் லைட் ஆஃப் பண்ணுவாங்கன்னு காத்திருக்கிறான். அதான் ராக்காலம், ராக்காலம் என்று வேதம் சொல்லுகிறது. இது சிதேக்கு அறியவில்லை. 23 வயசுல ராஜாவாயிட்டோம் பா, இனி நம்ம இஷ்டப்படி வாழலாம். நீ தேவனுடைய தயவை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறாய். தேவனுடைய கண்டிப்பையும் பார். தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். 11 வருஷம் சான்ஸ் கொடுக்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு வாழ்க்கையை கொடுத்துட்டு நாளைக்கு அடிக்கிறவர் இல்லைங்க. அவருடைய நீடிய சாந்தம், பொறுமை, இதை அசட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஆண்டவர். யார் யார் கானானுக்குள்ள கால் வைக்க மாட்டாங்கன்னு சொன்னார் தெரியுமா? இதோடு கூட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த ஒருவர் கூட இந்த கானானுக்குள் கால் வைப்பதில்லை என்றார். எவ்வளவு பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஏதோ முறுமுறுத்தது உடனே கானான் அவுட், அப்படி இல்லை. தேவனை மாறி 40 வருஷம் சான்ஸ் கொடுத்தாருங்க. 40 இயர்ஸ் ஆண்டவர் சொல்ல, இதோடு கூட 10 முறை, 10 முறை, ஒரு முறை 2 முறை அல்ல, 10 முறை என்னை பரீட்சை பார்த்த ஒருவர் இந்த கானானுக்குள்ள பிரவேசிப்பதில்லை என்றார். அவருடைய பொறுமை, அவருடைய தயவு, அவருடைய சாந்தம், அதை அசட்டை பண்ணுகிற அளவுக்கு நம்முடைய செயல் காணப்படாதபடிக்கு சபையை ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கண்ணை மூடுறதுக்குள்ள ஓடி முடிச்சிரும் ஓட்டத்தை. இதை மட்டும் மறந்துடவே செய்யாதீங்க. ஆமாம், யாக்கோபுக்கு மேல சூரியன் உதயமாயிட்டுன்னு நேத்து சொன்னது மாதிரி இருக்கு. 1 வாரம் ஆச்சு. சில பார்க்குறாங்க, என்ன சூரியன் எப்போ எப்படி? ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு வேகமா நாட்கள் போய் கொண்டிருக்கிறது. ஓட்ட முடிச்சு எந்த கூடையில இருக்க போகிறோம் என்பது மிக 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 முக்கியம். எரேமியா நினைச்சாலும் தூக்கி மாத்தி வைக்க முடியாது. எரேமியா எந்த கூடையில இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆவே, எரேமியா நீ கண்டாயா? நீ பாரு, அவ்வளவுதான். நீ பாரு, நான் என்ன செய்ய போறேன் பாரு, அவ்வளவுதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? கர்த்தருடைய பார்வைக்கு நல்ல கவனமாக கர்த்தர் பார்க்கிறாருங்கிற உணர்வு நமக்கு எப்பவுமே வேணுங்க.